8வது அத்தியாயத்துல நரசிம்ம அவதாரமும் ஹிரண்யகசிப்புவோட வதத்தையும் பார்த்தோம். இந்த 9வது அத்தியாயத்துல பிரகலாதன் நரசிம்ம பகவானை சோஸ்திரம் பண்ணிருக்கிறத சொல்றார். எப்படி சோஸ்திரம் பண்றாருங்கிறத பார்ப்போம். ஸ்ரீ நாரதர் சொல்றார், இப்படி பிரம்மதேவன் ருத்ரன் முதலிய சமஸ்த தேவதைகளும் தனித்தனியே சோஸ்திரம் பண்ணினா கூட அந்த நரசிம்ம பகவானுடைய கோப ஆவேசம் கொஞ்சம் கூட அடங்கல. யாருமே கிட்டக்க போகிறதுக்கு முடியல. கிட்ட போக எல்லாருமே பயந்தா. அவனுடைய கோபம் தனியாம இருக்கிறத பார்த்துட்டு தேவதைகள் அவருக்கு ரொம்ப அன்புக்கு இடமான ஸ்ரீ மகாலட்சுமிய அனுப்பினா. அவளும் அற்புதமான அந்த நரசிம்ம உருவத்தை பார்த்து, இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு உருவத்தை பார்த்ததே இல்ல, கேட்டதும் இல்ல அப்படின்னு கிட்டக்க போகிறதுக்கு அவளும் கூட பயந்துட்டா. அப்போ பிரம்மதேவன் பக்கத்துல இருக்கிற பிரகலாதனை பார்த்து, அப்பா, உங்க அப்பா மேல கோபிச்சுட்டு இருக்கிற பகவான நீதான் சமாதானம் பண்ணணும், நீதான் அவர்கிட்டக்க போகணும் அப்படின்னு சொல்றா. யுதிஷ்டிரா பகவத் பக்தர்கள்ல சிறந்த குழந்தையான அந்த பிரகலாதன் உடனே சரின்னு சொல்லிட்டான். அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. கிட்டக்க போய் கைய குவிச்சு வணங்கிண்டு சரீரத்தை பூமியில ஒரு தண்டம் போல சாச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்றான். நரசிம்ம பகவான் தன் பாதத்தின் அடியில விழுந்திருக்கிற அந்த பாலனாகிய பிரகலாதனை பார்த்து கருணையால அவனை எழுந்திருக்க பண்ணி, காலம் அப்படின்னு சொல்ற சர்பத்துக்கிட்ட பயந்த புத்தி உள்ளவாளுக்கு அபயம் கொடுக்கும் தாமரை மலர் போன்ற தன்னோட கைய அந்த குழந்தை பிரகலாதனுடைய தலை மேல பகவான் வச்சார். அவனும் அந்த நரசிம்ம பகவானுடைய கரம் தன் மேல் பட்ட உடனே சமஸ்த பாபங்களும் தொலைஞ்சு அந்த க்ஷணமே ஆத்ம பரமாத்மாக்களுடைய சொரூப சாட்சா்காரம் ஏற்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் எடுத்து பிரீத்தியால நெஞ்சு உருகி கண்கள்ல அப்படியே ஜலம் தழும்ப அந்த பகவானுடைய பாதார விந்தத்தை மனசுல தியானம் பண்றான். பிரகலாதன் பிரீத்தியால வாய் தழதழக்க மனத்தையும் கண்களையும் பகவான் கிட்ட நிலை நிறுத்தி மன ஊக்கத்தோட அவரை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரகலாதன் சொல்றான், கேவலம் சத்வகுணம் தலை எடுத்த மதியுடையவர்களான பிரம்மாதி தேவகணங்களும் முனிவர்களும் சித்தர்களும் தங்களுடைய வாக்கு வெள்ளங்களால் பல குணங்களை சொல்லி சோஸ்திரம் பண்ணினாலும் யாரை இன்னும் ஆராதிக்க சக்தி உடையவர்களாக ஆகவில்லையோ அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் கொடும் தன்மையுடைய அசுர ஜாதியில் பிறந்த என்னோட சோஸ்திரத்தால மட்டும் எப்படி சந்தோஷம் அடைவான்? பணம், நற்குல பிறப்பு, தேக சௌந்தர்யம், தவம், பாண்டித்யம், இந்திரிய பலம், தேககாந்தி, பிரதாபம், தேகபலம், பௌருஷம், புத்திபலம், யோகம் இவையெல்லாம் பரமபுருஷனுக்கு சந்தோஷத்தை விளைவிக்கும்படியான ஆராதனத்திற்கு எந்த விதத்திலும் பயன்படாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டா, எதுவுமே இல்லாத கஜேந்திரனுடைய பக்தியினால சந்தோஷம் அடைஞ்சானே அந்த பகவான். தர்மம், சத்தியம், தமம், சாஸ்திர ஞானம், பிறருடைய மேன்மையை கண்டு பொறாமை, மாத்சரியம் இல்லாமை, வெட்கம், பொறுமை, அசூயை இல்லாமை, தானம், யஜ்ஞம், சந்தோஷம் ஆகிற இந்த 12 குணங்கள் அமைந்திருந்தாலும் கூட அந்த பத்மநாபனுடைய பாதார விந்தத்துல பக்தி மட்டும் இல்லைன்னா இதனாலெல்லாம் என்ன பிரயோஜனம்? மனம், வாக்கு, மற்ற இஷ்டமான பொருள்கள், பிராணன், ஆத்மஸ்வரூபம் எல்லாத்தையும் அந்த பத்மநாபன் கிட்ட அர்ப்பணம் பண்ணின சண்டாளனே அவனை விட ரொம்ப உயர்ந்தவன்னு நான் நினைக்கிறேன். அந்த சண்டாளன் தன் குலத்தை புனிதம் பண்ணி விடுவான். பகவான் கிட்ட பக்தி இல்லாம நமக்கு தவம் முதலிய குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கர்வப்பட்டா அவனால தன்னை கூட புனிதம் பண்ணிக்க முடியாது. ஈஸ்வரன் இயற்கையாகவே அவாப்த சமஸ்த காமன். அவன் தன்னோட ஆராதன ரூபமான கர்மத்தை தன் பிரயோஜனத்திற்காக உபயோகப்படுத்துறது இல்ல. பின்ன எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவன் கருணாமூர்த்தி இல்லையா? சம்சாரத்தில் உழல்கின்ற ஜந்துக்கள் தன் சொரூபாதிகளை அறிஞ்சு
கடைதேற நினைச்சா இவர்கள் நம்மை ஆராதிச்சு அதனால அவ பாபங்கள்லாம் தீர்ந்து நம் சொரூபாதிகளை நன்னா அறிஞ்சுண்டு உஜ்ஜீவிக்கட்டும் அப்படிங்கிற ஒரே கருணையாலத்தான் அதை உபதேசிக்கிறானே தவிர வேறு எதுக்காகவுமே இல்ல. பிரீத்தியோடு ஆராதிக்கிறவாள அங்கீகரிக்க அவளோட ஆராதனத்தை அவன் ஏத்துக்கிறான். பிராணிகள் பகவானுக்கு எந்தெந்த ஆராதனங்களை பண்றாளோ அவையெல்லாம் அவளோட பிரயோஜனத்துக்காகத்தான். அவனை பூஜிக்கிற பிராணிகள் தானும் பூஜிக்க தகுந்த மேன்மையை அடைஞ்சுடுறா. முகத்தினுடைய பிரதிபிம்பத்துல அந்த முகத்தோட காந்தி தெரியறது போல பகவானை பணிகிறவாளுக்கு அவளுடைய மேன்மையும் தானா கிடைக்கிறது. அதனால அவன்கிட்ட பக்தியுடைய நான் நீச்சனாக இருந்தா கூட சந்தேகப்படாம சர்வேஸ்வரனான அந்த பகவானுடைய மகிமைய என் புத்திக்கு எட்டின வரையில நான் சோஸ்திரம் பண்றேன். பிரகிருத்தியினால் சத்வாதி குணங்களின் காரியமான சரீரத்தில் புகுந்து கொண்டு இருக்கின்ற அந்த ஜீவன் அந்த சர்வேஸ்வரனை சோஸ்திரம் பண்றதால பரிசுத்தனாக ஆகிவிடுவான். ஜெகதீசனே, என்னை போல இருக்கிற பிரம்மாதி தேவதைகளும் சுத்த ஸ்வரூபனான உனக்கு கிங்கரர்கள் தான். இவர்கள் உன் கோபத்துக்கு பயந்துட்டு உன் கிட்டக்க வர முடியாம ஒதுங்கி போய் நின்னுட்டு இருக்கா. அவர்களிடத்துல நீ அருள் பண்ணி உன் கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கோ. ஷாட்குண்ய பூரணனான நீ இந்த ஜகத்தின் யோகக்ஷேமத்திற்காக உன் சொரூபத்தை அனுபவிப்பதால் கிடைக்கும் மோட்சமாகின்ற அந்த மகானந்தத்தை விளைவிப்பதற்காக அழகிய நிருசிம்ஹாதி அவதாரங்களால நீ விளையாட்டு காமிக்கிற. அதனால கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கோ. இப்போ எங்க அப்பாவான இந்த அசுரன் உன்னால வதைக்கப்பட்டு விட்டான். உலகங்களெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சது. சாதுக்களும் கூட உலகங்களுக்கு உபதிரவம் பண்ற தேள், சர்ப்பம் முதலிய விஷ ஜந்துக்களை கொல்றதால சந்தோஷத்தை தானே அடைவா. அது மாதிரி உலகங்களுக்கெல்லாம் உபதிரம் பண்ணிட்டு இருக்கிற எங்க அப்பாவை கொல்றதுனால சாதுக்களும் சந்தோஷத்தை அடைஞ்சா. இனி பிரம்மாதிகள் எல்லோரும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவ இடத்துக்கு போய் சேரலாம். நரசிம்ஹா, இனிமேல உன்னுடைய உருவத்தை ஜனங்கள் அபயத்தின் பொருட்டு தியானிக்கட்டும். யாராலும் வெல்ல முடியாதவனே, உன் வாயும் நாக்கும் கண்களும் புருவ நெறிப்பும் கோரை பல்லும் பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு. குடலை மாலையா வேற போட்டுன்னு இருக்கே. உன் ஜடைகள்லாம் அப்படியே ரத்தத்துல நினைஞ்சு போயிருக்கு. உன் காதுகள் ஆணி மாதிரி உயரமா இருக்கு. உன் கர்ஜனத்தை கேட்டு திக்கஜங்கள்லாம் பயப்படுறது. நகத்தின் நுனியால அப்படியே சத்துருக்களை எல்லாம் நீ குத்தி பொளந்து எடுத்துட்ட. இத்தகைய உன்னுடைய உருவத்தை பார்த்து பிரம்மாதிகள் கூட பயப்படுறாளே தவிர நான் பயப்படல. தீனவத்சலா, அகங்கார மமகாராதிகளால சம்சாரத்துல தள்ளப்பட்டு புண்ணிய பாப கர்மத்தால கட்டுண்டு இருக்கிற நான் பொறுக்க முடியாத சம்சார துக்கத்துக்கு மட்டும்தான் பயப்படுறேன். அழகிய சிங்கனே, அதுபோல பயப்படுகின்ற என்னை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உன்னுடைய பாத மூலத்துல எப்பப்பா நீ சேர்த்துக்க போறே? நான் என்னுடைய கர்மத்தினால் ஜென்மங்கள் தோறும் இஷ்டமான விஷயங்கள் நேராததாலும் அனிஷ்டமான விஷயங்கள் பல நேருவதாலும் ஏற்படுகின்ற அந்த சோகமான அக்னியினால தகிக்கப்பட்டு சுழண்டு இருக்கேன். அந்த சம்சார துக்கத்தை ஒழிப்பதற்காக ஏற்பட்ட உபாயங்கள் எல்லாம் துக்க ரூபமாத்தான் இருக்கு. அவைகளால கொஞ்சம் கூட ஹிதம் இல்ல. பெருமையுடையவனே, நான் என்றும் உனக்கே தாசனாக இருக்கும்படி நீ எனக்கு அருள் பண்ணணும். நீ ஜகத்துக்கெல்லாம் ஹிதம் பண்றவனாச்சே, பிரீத்திக்கு இடமானவன், பரதேவதை. நீ லீலைக்காக ராமகிருஷ்ணா அவதாரங்களில் செய்யும் செயல்களை எல்லாம் பிரம்மாதிகள் எல்லாம் பாடுறா. நானும் அந்த உன்னுடைய கதையை சொல்லி சத்வாதி குணங்கள் மூலமாக ஏற்பட்ட கர்ம பந்தத்திலேந்து விடுபட்டு உன் பாதார விந்தங்களை பற்றின உன் பக்தர்களாகிய அந்த ஹம்சங்களோடு சகவாசம் உண்டாக பெற்று சம்சார துக்கத்தை எல்லாம் கடப்பேனாக. நரசிம்மா, பாலகனாயினும் நீ ரட்சிக்க நினைச்சா அவனுக்கு தாய் தந்தைகள் கூட ரட்சகர்கள் ஆக மாட்டா. பாலனை தாய் தந்தையர்கள் மூலமாக ரட்சிப்பது யார்? நீதானே. ரோகத்தினால் வேடிக்கப்பட்டவன் உன்னால் ரட்சிக்கப்பட்டால் அவனுக்கு மருந்தும் மாத்திரையும் எதுக்கு? சமுத்திரத்துல மூழ்கிறவன் நீ ரட்சிக்க நினைச்சுட்டா
அவனுக்கு ஓடம் கூட தேவையில்லையே. பிரபு, துக்கப்பட்டவாளுடைய துக்கத்தை போக்குவதற்கு ஏற்பட்ட உபாயங்கள் என்னென்ன உண்டோ அவையெல்லாம் அவர்களை நீ ரட்சித்தால் அவையெல்லாம் தேவையே இல்லையே. தாய் தந்தையர்கள் பாலகர்களோட துக்கத்தை கூட போக்க சக்தி உடையவர்கள் இல்லதான். விவேகமுடையவன் சம்சார துக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா அவனுடைய சம்சார துக்கத்தை அவனே எப்படி போக்கிக்க முடியும்? இந்த சம்சார துக்கம் உன்னுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் நிவர்த்தி ஆகணுமே தவிர அதுக்கு வேற வழி இல்லவே இல்ல. பிறத்தல் அழிதல் இதற்கு இடமான சகல வஸ்துக்களும் உன்னோட சரீரம்தான். அவற்றின் செயல்கள் எல்லாம் உன் செயல்கள் தான். நீயே எனக்கு நாரதர் மூலமாக தத்துவ உபதேசம் பண்ணி உன்னை சரணமடையும்படி பண்ணினாய். உன்னை பணியாதவன் எப்படி இந்த சம்சாரத்தை கடக்க முடியும்? இந்த சம்சாரம் ஆகின்ற சக்கரத்திற்கு மனம்தான் நாபி. பகவானுடைய மாயையினால் ஏற்பட்ட ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன்கள், புத்தி ஆகிய 16 தத்துவங்களே 16 இலைகள். இவை மனம் என்னும் நாபியில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பகவானுடைய மாயை என்னும் பிரகிருதி காலத்தையும் அதனால் கலக்கமடைந்த சத்வாதி குணங்களையும் உதவியாக வச்சுண்டு புண்ணிய பாப கர்மங்களில் இயற்கையாக நாடக்கூடிய தடுக்க முடியாத மிக வலிமை உடையதுமான மனதை படைக்கிறது. அந்த மனம் சத்துவகுணம் தலையெடுத்து சாஸ்திர ஞானத்திற்கு காரணமாக ஆகிறது. உன்னை பணியாதவன் அந்த மனத்தின் தோஷத்தினால் சம்சாரத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்வானே தவிர அதிலேந்து கரையேறவே மாட்டான். பிரபு, உன் மாயையால 16 இலைகளை உடைய சம்சாரமாகிற சக்கரத்துல தள்ளுண்டு மிகவும் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நான் உன்னையே சரணமடைகிறேன். நீ என்னை இந்த சம்சார சக்கரத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்டு வர வேண்டும். கட்டியவன் அன்றோ அவிழ்க்க சக்தி உடையவன் ஆவான். உனக்கு சரீரமாகிய பிரகிருதியின் குணங்களை நீ என்றும் வென்றவன். ஜீவாத்மாக்களுக்கு பல வகை சரீரங்களை விளைவிக்கின்ற அந்த பிரகிருதியை நீ உன்னுடைய சுரூபத்தினால் தன்வசப்படுத்தி கொண்டவன் அல்லவோ. நீ காலத்தை சரீரமாக உடையவன். நீ பிரகிருதியின் பரிணாமமாகிய சம்சாரத்தில் இருந்து ஜீவாத்மாக்களை விடுவிக்க கூடியவன். விபோ, இந்த சம்சாரிக ஜனங்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட இந்திரன் முதலிய சமஸ்த லோகபாலர்களுடைய ஆயுள், சம்பத்து, ஐஸ்வர்யம் ஆகிய இவை எல்லாம் அற்பங்கள் தான். அவற்றை விவேகமுடையவன் யாராவது ஆசைப்படுவாளா? அந்த இந்திராதிகளின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என் தந்தை கோபத்தால புருவத்தை நெரிக்கும் பொழுது அழிந்து போனவைகள் தானே. அப்படிப்பட்ட என் தந்தையும் உன்னாலே முடிக்கப்பட்டு விட்டான். சம்சாரிக ஜனங்கள் விரும்புகின்ற ஆயுள், சம்பத்து, ஐஸ்வர்யம் முதலிய விருப்பங்களையும் பிரம்மலோகம் வரையில் உள்ள மற்ற இந்திரிய சுகங்களையும் மிகுந்த வலி உடைய காலத்தினால் அழியத் தகுந்த அனிமாதி சித்திகளையும் நான் விரும்பவில்லை. அதனால என்னை உன்னுடைய வேலைக்காரர்களோடு சேர்த்து கொள்வாய். சுகமாக இருப்பவைகளும் அனுபவிக்கும் போது நெருப்பு போன்றவைகளுமான ஆயுள், சம்பத்து முதலிய விருப்பங்கள் எங்கே? சமஸ்த ரோகங்களுக்கும் விளைநிலமான இந்த சரீரம் எங்கே? இந்த சரீரத்தினால் சுகத்தை அனுபவிப்பது ஒரு காலும் முடியாது. விஷய சுகம் காணல் நீர் போன்றதுதான். இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அறிந்தவனும் வருந்தியும் பெற முடியாத விஷய சுகங்களாகின்ற தேன் துளிகளால காமம் என்கின்ற அக்னியை அணைக்க முயன்று அவற்றை பெறுவதற்கு உரிய பிரயத்தனங்களை செய்கிறானே தவிர அவற்றில் மன வெறுப்பு மட்டும் அவனுக்கு உண்டாவதே இல்லை. ஜெகதீசா, ரஜசும் தமசும் தலையெடுக்க பெற்ற அசுர குலத்தில் பிறந்த எனக்கு உன் கருணை கிடைப்பதற்கு இடமே இல்லைதான். தாமரை இதழ் போன்ற தாபங்களை போக்க வல்ல உன் கரத்தை பிரம்மாவின் தலையிலாவது, ருத்ரன் தலையிலாவது, ஸ்ரீ மகாலட்சுமியின் தலையிலாவது நீ வைக்கவில்லையே. அதை என் தலையில தானே நீ வச்ச. இது நீ எங்கிட்ட கருணை காட்டியிருக்க அப்படிங்கிறதுக்கு சரியான அடையாளம் தானே. நான் தன்யனானேன். இவன் மேன்மையுடையவன், இவன் தாழ்மையுடையவன் என்னும் புத்தி பிராகிருத ஜனங்களுக்கு மட்டுமே தவிர அது உனக்கு கிடையாதே. நீ ஜகத்துக்கெல்லாம் அந்தராத்மா, நண்பன். இருந்தாலும்
நீ உன்னை பணிகின்றவர்களின் மனோபாவத்திற்கு ஏற்றபடி அவர்களை அனுகிரகிக்கின்றாய். அவரவர்கள் செய்யும் பணிவிடைக்கு தகுந்தபடி புருஷார்த்தங்களும் கிடைக்கிறது. கல்ப விருட்சம் தன்னை அடுத்து பணிபவர்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றி தருவது, பணியாதவர்களுக்கு அது தராதே. அப்படி பணிகின்றவர்களில் அவரவர் செய்யும் பணிவிடையின் தாரதமியத்திற்கு ஏற்றபடி பலனிலும் தாரதமியம் ஏற்படுகிறது. அதனால அதுக்கு பட்சபாதம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரியே நீ உன்னை பணிகின்றவர்களின் பாவனைக்கு தகுந்தபடி அருள் பண்ற. உனக்கு பட்சபாதம் கிடையாது, மேன்மை தாழ்மை என்ற புத்தி கிடையாது. பகவானே, சம்சாரமாகின்ற சர்ப்பங்கள் நிறைந்த பாழும் கிணத்துல விழுந்து சப்தாதி விஷயங்களை விரும்புவோர்களின் சகவாசத்தால அந்த கிணத்துல விழுகின்ற என்ன நீ தேவ ரிஷியான நாரதர் மூலமாக தத்துவ உபதேசம் பண்ணி உன் வசமாக்கி அங்கீகரித்தாய். அப்படிப்பட்ட நான் இப்பொழுது உன் தாசர்களுக்கு தாசனாக இருக்கிற பெருமையை எப்படி விட முடியும்? அனந்தனே, என் பிராணன்களை பாதுகாத்ததும் என் தந்தையை வதைத்ததும் உன் பக்தர்களாகிய ரிஷிகளின் வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காகவும் என் தந்தை என்னை கொல்ல நினைச்சு கத்தியை ஏந்திண்டு என்னை காட்டிலும் வேறொரு ஈஸ்வரன் இருக்கானா, அவன் இப்பொழுது உன்னை காப்பாற்றுவானா பார்க்கலாம், நான் உன் தலையை இப்ப வெட்ட போறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை பொய்யாக்குவதற்காகவும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாரதர் மூலமாக எனக்கு தத்துவ உபதேசம் பண்ணினது மட்டும் என்னை அனுகிரகிக்க மட்டும்தான். இதோ புலப்படுகின்ற சேதனா சேதன ரூபமான இந்த பிரபஞ்சம் எல்லாம் நீதான். இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்பும் பிரளயத்திற்கு பிறகும் நீ ஒருவனே மிஞ்சி இருக்கிறாய். அதனால இந்த ஜகத்தின் மத்திய அவஸ்தையிலும் நீதானே இருக்கிறாய். நீ சத்வாதி குணங்களின் பரிணாமமான இந்த ஜகத்தை உன் சங்கல்ப ஞானத்தினால படைச்சு அதுல அந்தராத்மாவாக உள்ளே புகுந்துண்டு அந்த தேவ மனுஷ்யாதி சரீரங்களால வேறு வேறாக தோன்றுகிறாய். உண்மையில் இந்த பிரபஞ்சம் எல்லாம் நீதான். ஜெகதீசா, ஜகத்துக்கெல்லாம் காரணனும் ஜகத் ஸ்வரூபனுமாகிய ஈஸ்வரன் நீதானே. ஜீவாத்மாக்களில் யாரோ ஒருவனை ஈஸ்வரனாக நினைப்பது பொய்தானே, அது அஞ்ஞானத்தின் காரியம். தேகத்தை ஆத்மாவாக நினைப்பதும் வெறும் பிராந்திதான். நீ ஜீவாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவன். கர்மவசியனான ஜீவாத்மாக்களுக்கு இத்திய ஜகத்தை படைக்கும் திறமை ஏது? ஆகையினால் நீயே ஜகத்காரணன், இந்த ஜகத்தும் நீயே. எந்த வஸ்துவின் உற்பத்தி, ஸ்திதி, நாசம், பிரகாசம் இவற்றிற்கு எந்த வஸ்து காரணமாக இருக்கிறதோ அந்த வஸ்து அதை காட்டிலும் வேறுபட்டது இல்லையே. பூமியிலிருந்து விருட்சம் உண்டாகின்றது, அது பூமியிலே இருக்கிறது, அங்கேயே வளர்ந்து பிரகாசிக்கிறது, அதிலேயே அழிந்தும் போகிறது. அதனால விருட்சம் பூமியை காட்டிலும் வேறுபட்டது இல்லை. விடியற்காலம் முதல் சிறிய காலங்கள் மகா காலத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல. இந்த பிரபஞ்சத்திற்கும் உற்பத்தி முதலியவை உன்கிட்டேந்துதான் உண்டாகிறது. அதனால இந்த பிரபஞ்சம் உன்னை காட்டிலும் வேறுபட்டது இல்லை. இதோ புலப்படுகின்ற சேதனா சேதன ரூபமான இந்த ஜகத்தை எல்லாம் தன்னிடத்திலே மறையச் செய்து கொண்டு மகானந்த ரூபனான தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டு வேறொரு விருப்பமும் இன்றி செயலற்று ஆனந்தத்தால் கண்ணை மூடிக்கொண்டு உறக்கமின்றி ஜாகரம், சொப்பனம் முதலிய 3 அவஸ்தைகளையும் கடந்திருக்கின்ற தன்னையே ஆதாரமாக கொண்டு சூஷ்ம தசையை அடைந்த பிரகிருதியின் சம்பந்தமும் அதன் குணங்களான சத்வ ரஜஸ் தமசுக்களின் சம்பந்தமும் இன்றி பிரளய ஜலத்தில் சயனித்துக் கொண்டிருக்கிறாயே. அத்தகைய நீ உனது அம்சமான காலசக்தியால் உன்னிடத்தில் மறைந்திருக்கிற பிரகிருதியின் குணங்களை கலக்கி அந்த பிரளய ஜலத்தின் மேல் பறந்திருக்கின்ற ஆதிசேஷனாகின்ற படுக்கையிலிருந்து எழுந்து யோக நித்திரையை விட்டு சிருஷ்டிக்க முயலும் போது தன் விதையிலிருந்து ஆலஞ்செடி உண்டாவது போல உன்னுடைய நாபியிலிருந்து உன் சரீரமும் உன்னிடத்தில் மறைந்து சூஷ்ம தசையை அடைந்திருப்பதான ஜகத் ரூபமான அந்த பெரிய தாமரை மலர் உண்டானது. அந்த தாமரை மலரிலிருந்து பிரம்மதேவன் உண்டானான். அவன் தனக்கு உற்பத்தி ஸ்தானமாகிய அந்த தாமரை மலரை தவிர வேறு எதையுமே காணாமல் தனக்கு அந்தராத்மாவாக தன்னிடத்தில் நிறைந்திருப்பவனும் தனக்கு ஆதாரமான தாமரை மலருக்கு காரணனும் ஆகிய உன்னை தனக்கு வெளியிலே ஜலத்திற்குள்ளே சென்று வெகு தூரம் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு விதையை பூமியில் நட்டால் அதிலிருந்து முளை கிளம்பின பிறகு அந்த விதையை தேடினால் அதை கண்டுபிடிக்க முடியுமோ?
அது மாதிரி ஜகத்தாகிற தாமரை என்னை காட்டிலும் வேறுபட்டது அல்ல என்பதை நிரூபிக்க பிரம்மதேவன் உன்னை பலவாறு தேடினாலும் கூட நீ அவனுக்கு புறப்படவே இல்லை. அப்படி தேடின பிரம்மதேவன் இவ்வளவு தூரம் தேடியும் இந்திய தாமரை மலருக்கு காரணம் எதுவோ அந்த வஸ்து எனக்கு புலப்படவில்லையே, இது என்ன ஆச்சரியமாயிருக்கு என்று வியப்படைந்து ஜலத்திலிருந்து மறுபடியும் மேலே வந்து தீவிரமான தபஸ் செய்து தூய மனத்தோடு பூமியில் மனம் போல தன்னை காட்டிலும் பிரித்து அறிய முடியாத தன்னிடத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மிகவும் சூஷ்மமான ஆகாசம் முதலிய பஞ்சபூதங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் மனமும் ஆகிய இவை அமைய பெற்றவனும் ஆகிய உன்னை கண்டான். அந்த பிரம்மதேவன் பல முகங்களும் பல கால்களும் பல தலைகளும் பல கைகளும் பல துடைகளும் பல மூக்குகளும் பல வாய்களும் பல காதுகளும் பல கண்களும் பல ஆபரணங்களும் பல ஆயுதங்களும் அமைந்து ஆச்சரியமான உருவமுடைய அந்த அவயவங்களின் சந்நிவேசம் என்றும் மாறாமல் நித்தியமாக இருக்க பெற்ற மகா புருஷனாகிய உன்னை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ நீ வேதங்களை பறிச்சுண்டு போன மதுகைடவர்கள் என்னும் அசுரர்களை கொன்று வேதங்களை மீட்டு கொண்டு வந்து அந்த பிரம்மதேவன் கிட்ட நீ திருப்பி கொடுத்த. இது மாதிரி உரிய காலத்துல மனுஷர் திரியக்கு ரிஷிகள் மத்ஸ்யம் முதலிய ஜாதிகளில் கேவலம் தன்னுடைய சங்கல்பத்தினால் சுத்த சத்துவமயமான திரு உருவங்களை நீ ஏற்றுக்கொண்டு அவதாரம் பண்ணி நீ உலகங்களை எல்லாம் பாதுகாக்கிற. அந்த உலகங்களுக்கு விரோதிகளான ராவணாதிகளை நீ வதைக்கவும் பண்ற. மகா புருஷனே, கிருதயுகம் முதலிய யுகங்களில் தொடர்ந்து வருகின்ற வர்ணாசிரம மரியாதை முதலிய தர்மங்களை அழிக்கும் விரோதிகளை அழித்து நீ பாதுகாக்கிற. கிருதம் முதல் 3 யுகங்களில் மாத்திரம் அவதாரம் பண்ணி கண்ணுக்கு புலப்பட்ட. கலியுகத்தில் கண்ணுக்கு புலப்படுவதே இல்லையே. ஆகையால் உன்னை திரியுகன் அப்படின்னு சொல்றா. வைகுண்ட நாதா, பாபங்களால் தோஷங்களுக்கு இடமாகி நல்ல முயற்சியின்றி விஷயங்களில் திரிந்து இஷ்டமான விஷயங்கள் நடந்தால் சந்தோஷப்படுவதும் இஷ்டமில்லாத விஷயங்கள் நடந்தால் வருத்தப்படுவதும் பயத்தினால பிள்ளை பெண்டீர் பணம் முதலியவற்றில் ஆசை இவைகளால என் மனம் உன் கதைகளை கேட்டு பொழுதுபோக்கும்படியான ஒரு நிலைமையை அடையவில்லை. வைகுண்ட நாதா, பாவங்களால் தோஷங்களுக்கு இடமாகி நல்ல முயற்சியின்றி விஷயங்களில் திரிந்து இஷ்டமான விஷயங்கள் நடந்தால் சந்தோஷம், இஷ்டமில்லாத விஷயங்கள் நடந்தால் வருத்தம், பயத்தினாலும் பிள்ளை பெண்டீர் பணம் முதலியவற்றில் ஆசையாலும் என் மனம் உன் கதைகளை கேட்டு பொழுதுபோக்கும்படியான ஒரு நிலைமையை அடையவில்லை. மனம் இப்படி பிரதிகூலமாக இருக்கிறதால சப்தாதி விஷயங்கள்ல ஊக்கம் அடைந்து வருந்துகின்ற நான் உனது உண்மையை எப்படி தெரிஞ்சுக்க போறேன்? அச்சுதனே, நாக்கு ரசங்களை எவ்வளவு அனுபவிச்சாலும் திருப்தி அடையாமல் என்னை ஒரு மூலையில இழுத்துண்டு போறது. அது மாதிரி உபஸ்தேந்திரியமும் திருப்தி அடையாமல் மற்றொரு மூலையில இழுக்கிறது. தொக்கிந்திரியம் ஒரு மூளைக்கும், வயிறு ஒரு மூளைக்கும், காது ஒரு மூளைக்கும், மூக்கு ஒரு மூளைக்கும், சபலமுடைய கண்கள் ஒரு மூளைக்கும், கை கால்கள் ஒரு மூளைக்கும் இழுக்கிறது. இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவனை பல மடந்தையர்கள் வருத்துவது போல இந்திரியங்கள் என்னை வருத்துறது. சம்சாரத்திற்கு வெளியிலே உள்ள பரமபதத்தில் இருப்பவனே, நான் மட்டுமா இப்படி சம்சாரத்துல கஷ்டப்படுறேன்? இல்லையே, என்னை சேர்ந்த மற்றவர்களும் தமது புண்ணிய பாப கர்மங்களால் சம்சாரமாகின்ற வைதரணியிலே விழுந்து ஒருவருக்கொருவர் ஜன்ம மரணங்களை பற்றியும் தமது சொத்துக்களை பிறர் பறித்து புசிப்பதை பற்றியும் மிகவும் பயந்து தம்முடைய தேகங்களில் பிரீதியும் சத்துருக்களின் தேகங்களில் துவேஷமும் கொண்டு இன்னமும் மதி உண்டாகாமல் தான் இருக்கா. அவர்களை பார்த்துண்டு நீ இப்படி சும்மா இருக்கிறது சரியா? அவர்களை இந்த சம்சாரத்திலிருந்து கரையேற்றி பாதுகாக்க வேண்டாமா? சமஸ்த லோகங்களுக்கும் ஹிதம் உபதேசிக்கும் குருவே, ஞானம் சக்தி முதலிய சாட்குண்யம் நிறைந்தவனே, என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் சம்சாரத்திலிருந்து கரையேற்றுகின்ற இந்த விஷயத்துல உனக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையே. நீ சேதனா சேதன ரூபமான இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி சிதி சம்ஹாரங்களை எல்லாம் விளையாட்டா நடத்துற. அப்படி இருக்கும் போது உனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமா? பெரியோர்கள் ஒன்றும் தெரியாத மூடர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாளே, வரிந்தனவாளுக்கு பந்துவானவனே, நான் உன்னை பணியாட்டா கூட நீ எங்களை அனுகிரகிக்கணும். இல்லாட்டா ஆர்த்த பந்துங்கிற உன்னுடைய பேரு எப்படி சரியாகும்?
நாங்கள் உன் பக்தர்கள், உன் பாதத்தை பணிகிறோம். அதனால நீ எங்களுக்கு அருள் பண்ணணும். பரமனே, எவருக்கும் தாண்ட முடியாததான சம்சாரம் என்ற வைதரணிக்கு நான் பயப்படல. உன் வீரியங்களை வெளியிடுகின்ற உன்னுடைய நாமங்களை பாடுதலாகின்ற அமிர்த வெள்ளத்தில் ஆழ்ந்த மனமுடைய நான் என்னை பத்தி கூட கவலைப்படல. உன் வீரியங்களை பாடும்போது அதில் மனம் போகாமல் சப்தாதி விஷயங்களில் விளையும் அற்ப சுகத்துக்காக குடும்பம் அப்படிங்கிற பாரத்தை ஏத்துண்டு ஒன்னும் அறியாத பெரும் மூடர்களாக இருக்கின்ற என்னை சேர்ந்தவர்களை பற்றியே நான் கவலைப்படுறேன். தேவனே, முனிவர்கள் பெரும்பாலும் தனக்கு மோட்சத்தையே விரும்பி ஜனசஞ்சாரம் இல்லாத காடு போன்ற இடத்துல உன்னுடைய திவ்யமான விக்கிரகத்தை தியானம் பண்றா. பிறருடைய பிரயோஜனத்தை அவ நினைக்கிறது இல்ல. ஆனா என்னுடையவர்கள் அத்தகைய முனிவர்களின் அனுகிரகத்தினால் என்னை போல உன் குணங்களை பாடி சம்சார துக்கங்களை கடக்கும் நிலைமையை அடைய முடியாது. அவர்களை விட்டு நான் ஒருவன் மாத்திரம் இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை பெறுவது எனக்கு சம்மதமில்ல. அதனால அவர்களையும் நீ உன் கருணையால சம்சாரத்திலிருந்து விடுவிக்கணும். இந்த சம்சாரத்தில் உழல்கின்ற ஜந்துவுக்கு உன்னை தவிர வேறு ரட்சகன் யாருமே இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் அனுபவிக்கின்ற ஸ்திரீ சம்போகம் முதலிய சுகம் கைகள் திணவெடுத்து ஒன்றை ஒன்று தேய்த்து கொள்வதால் உண்டாகும் துக்கம் போல தற்காலத்தில் துக்கமாக இருப்பது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் துக்கத்துக்குத்தான் இடமாகும். அதை சுகமா நினைச்சு பிரமிச்சாலும் அது அற்பந்தான். சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற பேராசை உள்ளவர்கள் பல வருத்தங்களை அனுபவிச்சா கூட இந்த இல்லற வாழ்க்கையினால் விளையும் சுகத்தில் திருப்திங்கிறது கொஞ்சம் கூட கிடைக்காது. உலகத்துல சிலர் புண்பட்ட கையில் திணவெடுத்தாலும் சொரிந்தால் அது கெடுது என்று அந்த தினவை பொறுத்துப்பா. அது மாதிரி இந்திரியங்களை வென்றவர்கள் சப்தாதி விஷயங்களின் கொடுமையை நினைச்சு காமத்தை பொறுத்துப்பாளே தவிர மற்றவர்கள் பொறுக்க மாட்டார்கள். பரமபுருஷா, பேசாது மௌனமாக இருத்தல், உபவாசம் முதலிய விரதங்களை அனுஷ்டித்தல், வேத சாஸ்திரங்களை ஓதிதல், தவம் புரிதல், வேத அர்த்தங்களை ஆராய்ந்து பண்டிதனாக இருப்பது, தமது வர்ணாசிர தர்மங்களை அனுஷ்டிக்கிறது, பிறருக்கு வேத சாஸ்திரங்களை சொல்லித்தரது, ஜன சஞ்சாரம் இல்லாத ஏகாந்தமான இடத்துல வாசம் பண்றது, மந்திரங்களை ஜபிக்கிறது, தியானித்தல் ஆகிய இவை எல்லாம் மோட்சத்திற்கு உபாயங்கள் அப்படின்னு சொல்றது உண்மைதான். இருந்தாலும் அவை யாருக்கு? இந்திரியங்களை வென்றவனுக்கு மட்டும்தானே. மற்றவாளுக்கு அது எப்படி பயன்படும்? உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்திரியங்களை எல்லாம் வெல்ல முடியுமா? இந்திரியங்களை வெல்லாதவர்களுக்கு அவை கேவலம் ஜீவனோபாயங்கள் தான். தம்பத்தில் ஆசை உள்ளவனுக்கு அவை ஜீவனோபாயத்துக்கும் ஆகாது. அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறத பத்தி சொல்லணுமா? சேதனம் அச்சேதனம் என்ற இரண்டு வஸ்துக்களும் விதையும் முளையும் போன்றவை. அவை இரண்டும் உன்னுடைய சரீரங்கள். நீ கர்மத்தினால் விளையும் சரீரமற்றவன் என்று வேதங்கள் சொல்றது. சேதனா சேதனங்கள் ஒரு சமயம் காரண அவஸ்தையில் விதை போலும், ஒரு சமயத்துல காரிய அவஸ்தையில் முளை போலும் இருக்கும். இருவகையான அச்சேதனா சேதனங்களும் உன்னோட சரீரங்கள் தான். அவற்றை சரீரமாக கொண்டிருப்பது கர்மத்தினால் அல்லவே, அது உனக்கு இயற்கை. ஆகையால் சேதனா சேதன ரூபமான பிரபஞ்சம் நீதானே. உன்னை காட்டிலும் வேறுபட்ட வஸ்து எது இருக்கிறது? உன்னை உபாசிக்கிற முனிவர்கள் கட்டைகளில் அக்னியை கடைந்து காண்பது போல சேதனா சேதன ரூபமான அந்த இரு வகை சரீரங்களிலும் உன்னையே காண்கிறார்கள். அப்படி காண்பதற்கு உன்னுடைய உபாசனத்தை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது? காற்று, அக்னி, பூமி, ஆகாசம், ஜலம், தன்மாத்திரைகள், இந்திரியங்கள், ஞானம் உண்டாவதற்கு காரணமான மனம், புத்தி இவையெல்லாம் நீதானே. பலவாறு சொல்லி பயன் என்ன? மகானுபாவனே, சத்வாதி குணங்களுக்கு இடமாகி பிரகிருதியின் பரிணாமங்களான சகல பதார்த்தங்களும் சத்வாதி குணங்களுக்கு இடமாகாமல் பிரகிருதியின் பரிணாமம் இல்லாத ஜீவ வர்க்கங்களும் ஆகிய மனத்திற்கும் வாக்குக்கும் விஷயமானவை எல்லாமே நீதான். சத்வாதி குணங்களும் அந்த குணங்களுக்கு இடமாகி பிரகிருதியின் பரிணாமங்களுமான மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், ஆகாசம் முதலிய பஞ்சபூதங்கள் இவைகளும் தேவதைகளும் மனுஷர்களும் மனம் முதலிய சமஸ்த இந்திரியங்களும் சர்வாந்தராத்மாவான உன்னை அறிய மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் கர்மத்தினால் பிறப்பதும் சாவதுமாக இருக்கிறார்கள்.
ஆகையால் அவர்களுடைய ஞானம் கர்மத்தினால் குறுகி போய் இருக்கிறது. அதனால் அவர்களால் அறிய முடியாது. சர்வர்க்கும் அந்தராத்மாவான உன் சுரூபத்தை மனனம் செய்யும் தன்மையுடைய முனிவர்கள் பக்தி யோகத்தினால் கர்மத்தை ஒழித்து உன்னை ஆராய்ந்து அறிந்து சப்தாதி விஷயங்களில் இருந்து மீண்டு விடுகிறார்கள். தன்னை பற்றினவருடைய சம்சார பந்தத்தை போக்குபவனே, உன்னை நமஸ்கரிப்பது, உன்னை துதிப்பது, அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனம் முதலியவைகள் கொடுத்து உன்னை பூஜிப்பது, உன் பாதங்களை தியானிப்பது, உன் கதைகளை கேட்பது ஆகிய இந்த அங்கங்களோடு கூடிய உன் சேவையை தவிர மற்ற எதனாலும் ஜனங்களுக்கு உன்னிடத்திலே பக்தி உண்டாக வழியே இல்லை. பரமஹம்சர்கள் இப்படி உன்னுடைய சேவையினால் உன்னிடத்தில் பக்தி உண்டாகி அந்த பக்தியால் உன்னை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி பிரஹ்லாதன் சோஸ்திரம் பண்றான். அப்போ நாரதர் சொல்றார், கெட்ட குணங்கள் எவையும் தீண்ட பெறாத அந்த நரசிம்ஹ பகவான் தன் பக்தனாகிய பிரஹ்லாதன் இப்படி பக்தியின் மிகுதியால் இப்படி தன்னோட குணங்களை வர்ணிக்க கோபத்தை அடக்கிண்டு சந்தோஷம் அடைஞ்சு அந்த பிரஹ்லாதனை பார்த்து சொல்றார். பகவான் சொல்றார், குழந்தை பிரஹ்லாதா, உனக்கு நன்மை ஏற்படட்டும். அசுரசிரேஷ்டா, நான் உன் விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளு. நான் பிராணிகளின் விருப்பத்தை நிறைவேற்றி தருபவன், நீண்ட வாழ்நாளை உடையவனே. என்ன சந்தோஷப்படுத்தாத புருஷன் என்ன பாக்குறது ரொம்ப கஷ்டம். எந்த பிராணியும் என்னை கண்ட பின்பு நம்ம விருப்பம் நிறைவேறலையே அப்படின்னு துக்கப்படக்கூடாது. மிகுந்த விவேகமுடைய சாதுக்கள் நன்மையை விரும்பி இந்திரியங்களை வென்று மனோவாக் காயங்கள் என்ற 3 கரணங்களும் ஒத்திருக்க பெற்று சமஸ்த புருஷார்த்தங்களையும் கொடுக்கும் திறமையுடைய என்ன சந்தோஷப்படுத்துறா. அப்போ நாரதர் சொல்றார், பகவான் சப்தாதி விஷயங்களில் விருப்பமுடைய உலகங்களை எல்லாம் மதிமயக்கும்படியான பல வரங்களை காட்டி வஞ்சிக்க பார்த்தாலும் கூட அசுர சிரேஷ்டரான அந்த பிரகலாதன் பிரயோஜனங்கள் எதையுமே விரும்பாமல் பகவான் இடத்துல மிகுந்த பக்தி உடையவனாகியால் அந்த வரங்களை அவன் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 9வது அத்தியாயத்தை முடிக்கிறா. 10வது அத்தியாயத்துல பகவான் பிரகலாதனை அனுகிரகித்து அந்தர்தானம் அடையிறதும் ருத்ரன் திரிபுர சம்ஹாரம் செஞ்ச விருத்தாந்தத்தையும் சொல்றா. அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.